Hey guys, welcome back to our channel. If you first time watching my name is Dharani. If you first time channel subscribe and the bell button press the next time videos notifications. So this video look create so இது வந்து கொஞ்சம் நான் டிலே தான். நான் பொங்கலுக்கே வந்து இதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் மாட்டு பொங்கலுக்காக வாங்கினது. பட் அன்றைக்கி வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியான ஃபீவர், படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தேன் நான். ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி தான் ரெடியாகி உட்காந்து சரி வீடியோ கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு உட்காந்து எடுத்துருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான லுக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயுமே நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஹெவி மேக்கப் வேணாம். அண்ட் அது போடுற நிலைமையில நான் இல்லை. ஸோ கொஞ்சம் லைட்டாக சிம்பிளாக டக்குன்னு குயிக்காக நம்ம போட்டு போகிற மாதிரி ஒரு மேக்கப் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபேஸ் ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் ப்ரைமர் பண்ணிக்க போகிறேன். ப்ரைமருக்கு வந்து இன்றைக்கி லாக்மியோட அப்சர்வ் பிளட் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு எங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் நான் இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக என்னோட கையில் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி 2 ஃபிங்கர் வச்சு நல்லா பண்ணி எனக்கு எங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம யூஸ் பண்ணோன்னே டக்குன்னு ஒரு பிளரிங் எஃபெக்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி மிஸ்லரோட இந்த ஐப்ரோ பேலட் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க ஸ்பூலி வச்சு என்னோட ப்ரோஸை வந்து நான் ஃபர்ஸ்ட் கோம் பண்ணிக்கிறேன் ஈவனாக. தென் இதில் இருக்க பிளாக் ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்து என்னோட ஐப்ரோஸ் ஃபர்ஸ்ட்டு அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு வாட்டி ஈவனாக கோம் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்குது. ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட ஐப்ரோஸ் ஃபுல்லாக வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். இதே சேம் ஸ்டெப் நான் இந்த கண்ணுக்கும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ என் ஃபேஸை கன்சீல் பண்ணுறதுக்காக நான் ஐக்கோட இந்த பேலட் எடுத்துருக்கேன். இதுலேருந்து ஆரஞ்ச் ஷேட் எடுக்க போகிறேன். அண்ட் இதுலேருந்து என்னோட ஷேட் கன்சீலர் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோட லிப்ஸை கன்சீல் பண்ணிக்கிறேன். இந்த லைட்டர் ஷேட்லேருந்து இந்த லைட்டர் ஷேட் எடுத்துக்கிறேன் என்னோட லிப்ஸ் மேலே போடுறதுக்காக. அதே ப்ரஷ் வச்சு என்னோட ஐப்ரோஸை க்ளீனும் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஈவனாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் என்னோட லிப்ஸை வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஷேடோ போயிடலாம். ஐஷேடோக்கு வந்து ரெவல்யூஷனோட பாலெட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த மாதிரி ஆரஞ்ச் ஷேட் மாதிரி இருக்குது. அதை எடுத்து என்னோட டிரான்ஸ்லேஷன் ஏரியாவில் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் அவுட் பண்ணி அப்படியே இன்னர் கார்னருக்கு கொண்டு வந்து நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த கிரியேட்டிவ் பேலட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த கோல்டன் ஷேட் என்னோட ஃபிங்கரில் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதனால இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னோட கையிலே வந்து என்னோட லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான் இன்னைக்கு நம்மளோட ஐ மேக்கப் ஓவர். லைட்டாக ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம டக்குன்னு எங்கன்னா போகிறோம் அப்படின்னா இதை நம்ம பண்ணிட்டு போகலாம். இப்போ வந்து நான் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் ஈவனாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்டிங் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி எலிகளோட இந்த ஆரஞ்ச் கலர் கரெக்டர் எடுத்துருக்கேன். எனக்கு எங்கெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கோ அவங்களாம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கலர் கரெக்ட் பண்ணிடலாம். ஈவனாக பிளெண்ட் அவுட் பண்ணிடலாம். உங்களுக்கு பொங்கல் எப்படி போச்சு அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு வந்து ஓகேவாக தான் போச்சு. பொங்கலுக்கு முன்னாள் ஓகே அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வந்தது இல்லையா? ஸோ நான் அதனால் ஃபுல் நைட் கண் முழிச்சிட்டு இருந்ததுனால பொங்கல் வந்து எனக்கு செம்ம தூக்கம் வந்துடுச்சு. அன்றைக்கும் தூங்கக்கூடாதுன்றதுனால கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துட்டேன். அன்றைக்கி தான் நான் மேக்கப் போட்டு உங்கள்கிட்ட இது ஸ்டோரி
நான் போட்டுப்பேன். அன்றைக்கி மேக்கப் போட்டேன், வேறு ஆப்ஷனே இல்லை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டேன். எனக்கு பொங்கல் இல்லையா, அம்மாவும் ஆசையாக எனக்கு ஆப்ஷன் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால நான் மேக்கப் போட்டேன். பட் என்னால் சுத்தமாக முடியல. அன்றைக்கி ரொம்ப ஸ்லீப்பி ஆயிடுச்சு. ஒரு 3 o'clock மேலே அந்த ட்ரெஸ்ஸில் என்னால் இருக்கவே முடியல. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் சைலண்ட்டாக படுத்துட்டேன். பட் தூங்கக்கூடாது, 6 o'clock மேலே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தேன். எப்படா 6 ஆகும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். 6 ஆன அடுத்த செகண்ட் தூங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு செம்மையாக கோல்டாகி ஃபீவர் வந்தது. மெயினாக வந்து மெஹந்தி போட்டேன். நான் மெஹந்தி போட்டாலே கோல்டாகிடும். கோல்டாகி எனக்கு ஃபீவர் வந்தாச்சு. இந்த லுக்லாம் வந்து நான் இன்னைக்கு ஒன்றுமே பண்ணவே இல்லை. இது வந்து மாட்டு பொங்கலுக்காக வாங்கின ட்ரெஸ்ஸு. பட் நான் எதுவுமே பண்ணவே இல்லை. அன்றைக்கி ஜஸ்ட்டு ட்ரெஸ் போட்டு அப்படி ஜாலியாக இருந்தேன். இன்னைக்கு பொங்கலே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்கேன். சாரி, சொல்ல மறந்துட்டேன். நைக்காவோட இந்த பேலட்டில் இருந்து, நைக்காவோட லைட் பேலட்லேருந்து இந்த லைட்டர் ஷேட் எடுத்து நான் எங்களை ஆரஞ்ச் கலெக்டர் யூஸ் பண்ணணும், அவங்கள மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம மேக்கப்பே இவ்வளோ தான் இருக்க போகுது. ஃபவுண்டேஷனில் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு கன்சீலிங் மட்டும் பண்ணிவிட்டு பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். மேக்கப் டன் ஆக போதும், அவ்வளோதான். ஸோ எல்லாமே ஈவனாக பிளெண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பவுடர் வச்சு ஃபேஸில் செட் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு எனி லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 50 ml லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான். இப்போ வந்து நான் இன்றைக்கி ப்ளஷ், கான்டோர், ஹைலைட்டர், சுகரோட இந்த பேலட் எடுத்துருக்கேன். இதுலேயே வந்து 3மே வந்துடும். இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிள் மேக்கப் போட போகிறதுனால இது வந்து நமக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த பேலட் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரான்சிங் பண்ணுறதுக்காக இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். என்னோட ஃபிங்கர்லேயே இந்த ஷேட் எடுத்து என்னோட நோஸையும் கான்டோர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக. தென் ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ப்ளஷ் எடுத்து இங்கேருந்து வச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி என்னோட சீக்ஸ் ஃபுல்லாக போட்டுக்க போகிறேன். இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். அதே டிக்கு இதே பார்த்து இதே ஷேட் எடுத்து என்னோட சுண்டு விரல் எடுத்து என்னோட ப்ரோ போனையும் ஹைலைட் பண்ண போகிறேன். லைட்டாக இன்னர் கார்னரையும் இது நீங்கள் டெய்லி மேக்கப் லுக்கு போடுறீங்க அப்படின்னா இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ண வேணாம். ஏன்னா அது நட்டு ஆக்வர்டாக தனியாக தெரியும். ஸோ அது நீங்கள் பண்ணாதீங்க. லைட்டாக நான் என்னோட சென்டர் ஃபிங்கர் வச்சு அது நல்லா ஸ்மெஷ் பண்ணி விட்டுறேன். இல்லைன்னா ரொம்ப போல்டாக பளிச்சுன்னு தெரியும். ஸோ நமக்கு அப்படி இருக்க வேணாம். ஸோ நான் லைட்டாக என்னோட கை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம லைனர், காஜெல்லாம் போட்டுட்டோம், லிப்ஸ்டிக்லாம் போட்டோம்னா நம்ம டன் ஓவர். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னோட லேஷஸை வந்து நல்லா கர்ல் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த கலர் எடுத்துட்டேன். ஸோ இதை நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லைனர் வச்சிடலாம். லைனருக்கு வந்து நான் இன்றைக்கி மறுபடியும் கொலாசல் லைனர் எடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட அவுட்டர் கார்னரில் விங் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னருக்கு அப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் இந்த சைடுக்கும் கிரியேட். ஸோ லைனர் டன். இப்போ வந்து ப்ளம்மோட காஜல் எடுத்து என்னோட அப்பர் லைனில் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த டைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போல்டாக தெரியும். இதே மாதிரி வந்து நான் லோயர் லாஷ் லைனையும் நல்லா டார்க் அப்ளை பண்ணிக்க போகிறேன்.
சேம் இதே மாதிரி இந்த கருப்பை நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போதான் வந்துட்டு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். பென்சில் ப்ரஷ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்மிஷன் ஏரியாவில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே ஷேட் எடுத்து என்னோட கண்ணு கீழே வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கும் நம்ம காஜல். என் பார்க்கவும் வந்து கொஞ்சம் அழகாக தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இன்சைட்டோட இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் நம்பர் வந்து 24. இன்றைக்கி வந்து நான் எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான் காட்டியிருக்கேன். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அவ்வளோதான், இந்த லுக் டன். இப்படி தான் வந்திருக்கு. நீங்கள் எவ்ரிடே மேக்கப்புக்கு தாராளமாக க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா இது செமையாக இருக்கும். காலேஜில் டெய்லி போட்டு போக முடியுமான்னு தெரியல. ஃபங்க்ஷன் அப்படின்னா இது நீங்கள் தாராளமாக போட்டு போகலாம். அண்ட் இதுலேயே வந்து கொஞ்சம் ஐலைட்டர்லாம் கம்மி பண்ணிட்டு லிப்ஸ்டிக் ஷேட்லாம் இன்னும் கொஞ்சம் நியூடாக போட்டுட்டு நீங்கள் காலேஜுக்கு தாராளமாக இது போடவே போகலாம். ஸோ அவ்வளோதான். ஏசி ஆனில் இருக்கிறதுனால என்னோட நோஸும் செம்மையாக பிளாக் ஆகிட்டே இருக்குது. என்னால் பேசவே முடியல. மூக்கில் பேசுகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சரியாகிட்டு வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். ஸோ இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் பை பை ஃப்ரம் தரணி. பாய்.